இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன பார்த்துருந்தோம், நோடு இல்லாமல் பிளைனாக ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி நேட்டிவ் சிஎஸ்எஸ்ல நம்ம எழுதி நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம், அப்படி தானே? சரியா? ஸோ நேட்டிவ் சிஎஸ்எஸ்ல நிறைய இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள சப் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் வந்து நிறைய இருக்குது உள்ள இன்னும். ஓகேவா? ஸோ அதிலெல்லாம் நம்ம இன்னும் உள்ள டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணி நம்ம மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ், சப் டிசைன்ஸ் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போது அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த நேட்டிவ் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணியே அதில் இருக்க அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களுக்கு எதில் வரப்போகுதுன்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ்லேயே வரப்போகுது. ஓகேவா? ஸோ நம்ம சிஎஸ்எஸ் ஃப்ரேம்ஒர்க்ஸ் இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிசைன்ஸ், அதாவது ஒரு வெப் டிசைன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குல்ல, dribble.com இருக்கும். ஸோ dribble.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ dribble.comல போய் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட், இது ஃப்ரீ தான், ஸோ நோ சார்ஜஸ் இதில். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதாவது வெப் போர்ட்ஃபோலியோ. ஸோ உங்களுக்குன்னு என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோவில் அதில் வெப் டிசைன்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் வெப் டிசைன்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ டிசைன்ஸ் வேணும் அப்படிங்கிறது நிறைய சஜஷன்ஸ் இங்கே வரும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை நீங்கள் இங்கேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன்ஸை நம்ம பார்ப்போமே. இல்லை, இது ஜஸ்ட் யூஐ யூஎக்ஸ் மட்டும்தான். ஜஸ்ட் டிசைன் பண்ணி அதில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். டிசைனர்ஸ் வந்து இந்த அடோப் எக்ஸ்டி, ஃபிக்மா இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போர்ட்ஃபோலியோ. ஸோ இது வந்து நமக்கு மெயினாக அஸ் அ வெப் டெவலப்பர், இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு மெயினாக தேவையானது என்ன அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ தான். நம்மளோட போர்ட்ஃபோலியோ, வெப் போர்ட்ஃபோலியோ வந்து எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக ரெடி பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களோட வெப் டெவலப்மெண்ட் நாலேஜ் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த போர்ட்ஃபோலியோ மூலியமாகவே நம்மளால் இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், சிம்பிள் டிசைன், இதில் எல்லாமே ஹைலி காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸாக இருக்குது. designs images. Behance என்னடா அது? அதில் வந்துச்சு, ஆனால் போர்ட்ஃபோலியோ. ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சப் டிசைன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போதைக்கு நம்மளே ஒரு ரஃப் கால்குலேஷன்ஸில் மேலே ஹெடரு, கீழே ஹோமு, அப்புறம் அபவுட்டு, ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, கான்டாக்ட்டு இதெல்லாம் வச்சு நம்மளே ஒரு பேசிக்ஸான யூஐயை நம்மளே வச்சு க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ். ஸோ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அண்ட் பூட்ஸ்ட்ராப் ரெண்டுமே வந்து திட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்று போல தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி பூட்ஸ்ட்ராப் காட்டிலும் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து ஹைலி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் லைட் வெயிட். ஓகேவா? நோட் ஜேஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு டெய்ல்வின் சிஎஸ்எஸ் வந்து லைட் வெயிட்டாகவும் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். யூஐ உங்களுக்கு லோட் பண்ணுறதுக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டியே இருக்காது உள்ள. ஓகேவா? ஸோ இதில் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் நீங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த tailwinCSS.com வச்சிங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அவங்க எப்படி அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூட்டிலிட்டி கிளாஸஸ் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம நேட்டிவ் சிஎஸ்எஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது டிஸ்பிளே ஃப்ளக்ஸு. அப்போ அங்கே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்னால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் ஃப்ளக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ அங்கே மீடியம் டிவைசஸை நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வோம், மீடியா குவரிஸ் எழுதுவோம். அட் மீடியா அண்ட் ஸ்க்ரீன் ஒன்லின்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் எடுத்து இவ்வளோ இதுக்குள்ளே இருந்தால் நீ இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் இருக்கணும்னு சொல்லி நம்ம அந்த ஒவ்வொரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஸ்டைல்ஸ் நம்ம எழுதுவோம். பட் இங்கே டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம்னா மீடியம் எம்டி அப்படின்னு அந்த டிவைஸை டார்கெட் பண்ணி எம்டியில் எனக்கு அது எப்படி இருக்கணும் ஸோ அப்படின்னு நம்ம என்னால் டேரெக்டாகவே அந்த இடத்துல சிங்கிள் லைன்லேயே என்னால் எழுத முடியும்.
ஓகேவா? ஸோ இதில் அந்த ரீசனுக்காக இப்போ நான் எழுதுகிற ஸ்டைல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நேட்டிவ் சிஎஸ்எஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? பின்னாடி நேட்டிவ் சிஎஸ்எஸ்க்கு அது ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கிளிக் கெட் ஸ்டார்டட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் டெய்ல்வின் சிஎல்ஐ யூஸ் பண்ணி எப்படி அதை நம்ம இது பண்ணுறது அப்படின்னா, அதாவது நோட் யூஸ் பண்ணி எப்படி அதை நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுங்கிறத கொடுத்துருப்பாங்க. இல்லை எனக்கு சிடிஎன் லிங்க் நான் யூஸ் பண்ணி பண்ணணும்னா இந்த மாதிரி சிடிஎன் லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணியும் டேரெக்டாக கான்ஃபிகர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்குள்ளே கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். பட் பெட்டர் அப்ரோச் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட் யூஸ் பண்ணியே நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். அப்போ நோடை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, இது யான். இப்போ நம்ம யான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடும், யான் யூஸ் பண்ணிக்கலாம். என்பிஎம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், என்பிஎம்ஏ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் பெட்டர் என்பிஎம்ஏ நம்ம யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அஸ் அ பிகினருக்கு, ஒரு பிகினருக்கு நம்ம யான் யூஸ் பண்ணி, ஏன்னா என்பிஎம் இன்ஸ்டால் வர இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணணும், யான் ஆட்னு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம டிஃபால்ட்டாக டாக்குமெண்டேஷனில் இருக்கிறதே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என் ப்ராஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், என்பிஎம் init அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்பிஎம் init அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன ப்ராஜெக்ட் நேமில் உங்களுக்கு அது இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கும். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு பேக்கேஜ் நேம் வந்து என்ன நேம் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் என்ன வச்சுக்கலாம், போர்ட்ஃபோலியோ. இதுதான் வந்து என்னோட பேக்கேஜ் நேம். ஓகேவா? ரெண்டாவது வெர்ஷன் வந்து அதே வெர்ஷன் தான். டிஸ்கிரிப்ஷன் வந்து பர்சனல் போர்ட்ஃபோலியோ. என்டர். என்ட்ரி பாயிண்ட் வந்து என்னவா இருக்க போகுது, அஃப்கோர்ஸ் index.js தான் என்னோட மெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக இருக்க போகுது. என்டர். டெஸ்ட் கமெண்ட் நான் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை, இப்போதைக்கு அதை எம்டியாக விட்டுறேன். கிட் ரெபாசிட்டரி நான் இப்போதைக்கு எதுவும் கிரியேட் பண்ணல, அதனால் அது இப்போதைக்கு என்னவா இருக்கட்டும், எம்டியாக இருக்கட்டும். அப்புறம் கீவேர்ட்ஸ், அப்புறம் ஆத்தர் யார், உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைசன்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ என்ன செஞ்சுருக்கோம், எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகியிருக்கும், போ package.json உங்களுக்கு இனிஷியலைஸ் ஆயிருக்கும். இந்த வந்திருக்கா? ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியலாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ என்னோட package.json வந்து எனக்கு இனிஷியலைஸ் ஆகி இங்கே கிரியேட் ஆகிருச்சு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கலாம், டேரெக்டாக நான் என்னோட கமாண்ட் ப்ராம்ப்டை டெர்மினலை ஓப்பன் பண்ணி இந்த இதையே நல்லா நான் டேரெக்டாக இங்கே காப்பி பண்ணி ரன் பண்ணாலே போதும். ஸோ npm install -d tailwind css அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நோடுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும். இந்த நோட் மாடியூல்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது கூடவே சேர்ந்து எனக்கு என்ன டவுன்லோட் ஆகும், டெய்ல்வின் சிஎஸ்எஸும் எனக்கு சேர்ந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ நோட் ரன் பண்ணுறதுக்கு சர்டன் பேக்கேஜஸ் பை டிஃபால்ட்டாக தேவைப்படும். ஸோ அது உங்களுக்கு என்ன எதில் எடுத்து கொடுக்கும், அந்த நோட் மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு அது தேவையானது எல்லாத்தையுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? எனக்கு இப்போ டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதில் டெய்ல்வின் சிஎஸ்எஸ் போய் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கா, நான் இன்ஸ்டால் பண்ண டெய்ல்வின் சிஎஸ்எஸ். ஸோ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ எதனால் இப்போ நம்ம Node.js பேக்கேஜ் Node.js நான் போகணும் அப்படின்னா, ஸோ என்னோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ணேன் அது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு எதில் ஸ்டோர் ஆகிட்டே வரும், package.jsonல ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இதை சர்வரில் டெப்ளாய் பண்ணும்போது இந்த package.jsonல என்னென்ன பேக்கேஜஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த பேக்கேஜ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கே டவுன்லோட் ஆகி அந்த நான் ஹோஸ்ட் பண்ண சர்வரில் எனக்கு சேவ் ஆகிடும். ஸோ அப்போது அது அதோட ஓன் ஃபைல்ஸாகவே அங்கேருந்து ரன் ஆகும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது அந்த சர்வர் எந்த ஹோஸ்டிங் சர்வரில் இருக்கோ அங்கேருந்தே அந்த ஃபைல்ஸ் லோட் ஆகிறதுனால ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே? ஸோ இப்போது ஒன்ஸ் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியலைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணணும், npx tailwind css init. ஸோ கிளியர் கொடுத்துட்டு npx tailwind css init. tailwind css இனிஷியலைஸ் பண்ண உடனே எனக்கு இது என்ன கமாண்ட் என்ன கொடுக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு tailwind css config பைல அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எங்கே, என்னோட ரூட் டைரக்டரியிலே இந்த இருக்கா, இதுதான் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ அவங்க அந்த என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்கானோ அது அப்படியே இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் இதில் இந்த கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா அது எந்த ஃபைலை அது செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபைலை லொக்கேஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ அப்போ நான் இந்த லொக்கேஷன் இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? இந்த லொக்கேஷன்ஸ் தான் அது மானிட்டர் பண்ணணும். அதாவது கரண்ட் லொக்கேஷன்லேருந்து சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருந்தால் அதுக்குள்ளே போ, அதில் எனக்கு மல்டிபிள் ஃபைல் சப் ஃபோல்டர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒவ்வொரு சப் ஃபோல்டர்ஸ்க்குள்ள என்ன ஃபைல் நேம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் HTML ஆர் ஜாவாஸ்கிரிப்டாக இருந்தால் நான் என்ன செய்யணும், அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா?
ஆனால் இந்த கேஸில் நான் சோர்ஸுங்கிற ஃபோல்டர் வைக்க போகிறதில்ல. என்னது நமக்கு எப்பயுமே என்ன வைக்க போகிறோம்? பப்ளிக். அப்போ நான் என்ன செய்யணும்? இங்கே ரூட் டைரக்டரியில் பப்ளிக்னு புதுசாக ஒரு ஃபோல்டரை ஜென்ரேட் பண்ணணும். பப்ளிக்குள்ள வழக்கம் போல் நம்ம என்ன செய்வோம்? அசெட்ஸ். பப்ளிக்குள்ள வழக்கம் போல் அதே மாதிரி index.html. அப்புறம் பப்ளிக்குள்ள பேஜஸ், இன்கேஸ் மல்டிபிள் பேஜஸ் போக போகுது அப்படின்னா பேஜஸ். ஸோ அசெட்ஸ்குள்ள மறுபடியும் என்ன செய்வோம்? சிஎஸ்எஸ். அசெட்ஸ்குள்ள மறுபடியும் என்ன செஞ்சுக்கலாம்? ஜாவாஸ்கிரிப்ட். ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ரூட் ஃபைல் என்ன ஃபைலான்னு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம், index.js. ஸோ styles.cssனா இப்போ யூஸ்வலாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் அது எதுவுமே கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சிஎஸ்எஸ் ஃபோல்டர் கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா எனக்கு அதுவே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணும். எது? டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் எனக்கு அந்த ஃபைலை ஆட்டோ ஜெனரேட் பண்ணும். ஸோ அதை நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டெப் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, add tailwind directives to your css file. அதாவது என்ன செய்யணும்? ரூட் டைரக்டரியில் சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி சோர்ஸ்க்குள்ள நான் என்ன போட போகிறேன்? input.css. அப்போது ரூட் டைரக்டரியில் மறுபடியும் வெளியில் இந்த இடத்துல ரூட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று ஜென்ரேட் பண்ணி அதை என்ன கொடுக்கணும்? src. அப்போ மறுபடியும் சோர்ஸை ரைட் கிளிக் பண்ணி அதுக்குள்ள நான் நியூ ஃபைல் என்ன கொடுக்க போகிறேன்? input.css. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைரக்டிவ்ஸ் இது எல்லாமே இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெய்ல்விண்ட் யூட்டிலிட்டி டைரக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டெய்ல்விண்ட் அந்த டெய்ல்விண்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த எல்லாமே ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு அந்த நம்ம யூட்டிலிட்டி டெய்ல்விண்ட் யூட்டிலிட்டி கிளாஸஸ் நம்ம எழுதுறோம்ல, அதாவது உள்ள அந்த ஸ்டைல்ஸ் நம்ம எழுதுறோம்ல, இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நேட்டிவ் சிஎஸ்எஸ்க்கு கன்வெர்ட் ஆகணும். ஸோ இந்த டைரக்டிவ்ஸ் வந்து நான் ப்ராப்பராக லோட் பண்ணியிருக்கணும். எதில்? input.cssலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே input.cssல நான் என்ன டைப் பண்ணாலும் அது எனக்கு என்ன ஆகும்? கன்வெர்ட் ஆகி எதில் உட்காரும்? சிஎஸ்எஸ்குள்ள எனக்கு ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும்? இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இந்த கமாண்ட் இது என்ன அர்த்தம் அப்படின்னா, npx tailwind css அப்படின்னு யூஸ் பண்ணி, அதாவது tailwind பேக்கேஜை யூஸ் பண்ணி என்னோட இன்புட் ஃபைல் -i என்ன அர்த்தம்? இன்புட் ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்குது? ./source input.css. அப்புறம் அதோட அவுட்புட் எனக்கு எங்கே ஜென்ரேட் ஆகணும்? அதாவது இன்புட் இந்த டைரக்டிவ்ஸ் மூலியமாக நான் இங்கே இந்த லொக்கேஷனில் எழுதின யூட்டிலிட்டி கிளாஸஸ் எல்லாத்தையுமே அது கம்பைல் பண்ணி எங்கே அவுட்புட் எனக்கு ஜென்ரேட் பண்ணி வைக்கணும்? output.cssங்கிற இதில் எனக்கு ஜென்ரேட் பண்ணி வைக்கணும். அது எனக்கு ஒவ்வொரு தடவையும் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த ஃபைல் லொக்கேஷனை அது லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அப்போல்லாம் இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி எனக்கு அங்கே போடணும். ஓகேவா? இதுதான் அந்த கமாண்டோட இது. ஸோ அப்போ இந்த கமாண்டை ஃபர்ஸ்ட் நான் இங்கே டைப் பண்ணணும். அப்போ என்ன செய்ய போகிறேன்? npx tailwind css -i என்னோட இன்புட் லொக்கேஷன் எங்கே இருக்குது? ./src அப்புறம் /input.css. ஓகேவா? அப்போ src வந்துச்சு, input.css கொடுத்தாச்சு. என்னோட அவுட்புட் எங்கே வரணும்? -o. அவுட்புட் எனக்கு பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே போகணும். கரண்ட் லொக்கேஷன்லேருந்து பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே அதில் அசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் சிஎஸ்எஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே எனக்கு styles.cssங்கிறதுல எனக்கு அது ஜென்ரேட் ஆகும். இது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இந்த லொக்கேஷன் அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். -watch. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா npxக்கு பதிலாக npmனு டைப் பண்ணிட்டேனா? கவனிக்கல நான். npx என்ட்ரு கொடுத்துட்டோம். ஏன்னா இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் கமாண்ட். இப்போ அந்த டெய்ல்விண்ட் பேக்கேஜை யூஸ் பண்ணி நான் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? npx தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு என்ன ஆயிருக்கு? ரீபில்டிங் கொடுத்து எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு? டன் இன் 122 millisecondsங்கிறது காமிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இங்கே போய் சிஎஸ்எஸ்குள்ளே பார்த்தேன்னா எனக்கு என்ன வந்திருக்கு? styles.cssங்கிறது ஜென்ரேட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த வந்திருக்கா? ஸோ டிஃபால்ட்டாக டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டைல்ஸுமே இதில் வந்து ப்ரீலோட் ஆயிருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ரூட் வேரியபிள்ஸ். இதெல்லாம் வந்து அந்த டெய்ல்விண்டுக்கு தேவையான ரூட் வேரியபிள்ஸ். இதெல்லாம் இது வந்து அது உள்ள யூஸ் பண்ணிக்கணும். தேவையான வேரியபிள்ஸ் வந்து உள்ள இது வந்து டிஃபால்ட்டாக லோடான ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வழக்கம் போல்
இண்டெக்ஸ் இங்கனக்குள்ள இப்போ நான் இதை லோட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், இண்டெக்ஸில் போய் நம்ம அந்த பாய்லர் பிளேட் கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டாக்குமெண்ட் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பர்சனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு கீழே லிங்க் டேக்ல நான் என்ன செய்யணும், /assets css styles.css லிங்க் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு ஹலோ தேர் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு இதை நான் என்ன செய்ய போகிறேன், சர்வரில் லோட் பண்ணி விட போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தோம்னா ஹலோ தேர் அப்படிங்கிறது எனக்கு இங்கே லோட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் போய் இப்போது நெட்ஒர்க்கில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா styles.css எனக்கு இங்கே லோட் ஆயிருக்கும், வந்திருக்கா. ஸோ அப்போது நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த இதில் வந்து நான் இதை H2 டேக்ல எழுதிட்டு அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் எனக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எந்த டிஃப்ரென்சியேஷனுமே இருக்காது. ஏன்னா இதில் வந்து H2 H1 எல்லாமே வந்து காமன் ஸ்டைல்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, இதில் இந்த ஜென்ரேட் ஆனதுல வந்து எல்லாமே காமன் ஸ்டைல்ஸாக தான் இருக்கும். நான் ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன செய்யணும்னா கஸ்டமைஸ்டாக கம்ப்ளீட்டாக நேட்டிவ்லேருந்து நான் பில்ட் பண்ணணும், அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து நான் பில்ட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த இடத்துல எனக்கு இப்போ இந்த டெய்ல்விண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த அதோட டாக்குமெண்டேஷன்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் பாக்ஸ் சைசிங் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பாக்ஸ் சைசிங்ஸ், இந்த பாக்ஸ் சைசிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த இருக்கா எப்படி பாக்ஸ் சைசிங்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஓவர்ஃப்ளோ லெவல்லாம் எப்படி செட் பண்ணுறது. ஓகேவா, ஓவர்ஃப்ளோ இந்த இருக்குல்ல, இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதா இப்போது. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ லெவல் இதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் ஃப்ளக்ஸ் அண்ட் கிரிட் இதான் ரொம்ப முக்கியமானது. ஃப்ளக்ஸ் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃப்ளக்ஸ் பேசிஸ், ஃப்ளக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ இது இந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும். இதில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸையும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கணும் கம்பல்சரியாக. அங்கே நம்ம கிரிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டோம், ஆனால் இங்கே ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இந்த இருக்கா, எனக்கு எல்லாமே கிரிட் காலம்ஸ் வரணும் அப்படின்னா கிரிட் காலம் 4ன்னு கொடுத்துட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன செஞ்சிடும், 4 காலம் ஜென்ரேட் ஆயிடும். உள்ள நான் எத்தனை டிவிஷன் கிரியேட் பண்ணணும் அத்தனை டிவிஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 4 காலம்ல எனக்கு அலைன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸையுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். மெயினாக அந்த டைப்போகிராஃபி, ஃபேமிலி எப்படி செட் பண்ணுறது, சைஸ் எப்படி செக் பண்ணுறது, ஃபாண்ட் வெயிட் எப்படி செக் பண்ணுறது, லைன் ஹைட்டு, அப்புறம் லைன் ஸ்பேஸிங்கு, லெட்டர் ஸ்பேஸிங்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷனு, அதோட கலரு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி ஆகணும். அப்புறம் பேக்ரவுண்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் இதில் நீங்கள் பார்த்துக்கிறதும் நல்லது. ஓகேவா, ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் கம்பல்சரியாக கோத்ரூ பண்ணியே ஆகணும். ஸோ யூ ஷுட் டேக் யுவர் டைம் அண்ட் யூ ஷுட் கோ த்ரூ இட். ஓகேவா, ஃபில்டர்ஸ், இந்த ஃபில்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மேக்ஸிமம் நம்ம பிளர் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் இந்த பேக்ட்ராப் பிளர், இந்த 2 யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்கனாலே புரியும். இந்த டேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான், ஆனால் ஸ்டைல்ஸ் எப்படி எழுதுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உள்ள ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருப்போம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த டாக்குமெண்டேஷனை கம்ப்ளீட்டாக கிளியர் கட்டாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கோ த்ரூ பண்ணி பார்க்க வேண்டியது. ஓகேவா, ஸோ இப்போது இந்த ஸ்டைல்ஸ் நான் எழுதணும். இப்போ இந்த ஸ்டைல்ஸ் அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ஸ்டைல்ஸை நான் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டால் இல்லை, அஃப்கோர்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக வர ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நான் முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ரிலேட்டடாக, அதாவது அந்த ஃபாண்ட்டோட வெயிட்டேஜ் எவ்வளோ, ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதனால் என்ன ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணணும், ஃபாண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஷேடோ அப்படின்னா ஷேடோங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பார்டர் ரேடியஸ் வரணும் அப்படின்னா ரவுண்டட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன நேமில் மேப் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் டெய்ல்விண்ட் இன்டெலிஜென்ஸ்ன்னு இருக்கும். டெய்ல்விண்ட் இன்டெலிஜென்ஸ்ன்னு இருக்கும். இந்த இருக்கா, டெய்ல்விண்ட் CSS இன்டெலிஜென்ஸ்னு. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில். அது எதுக்காக அப்படின்னா அது உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நான் டைப் பண்ணும்போது அந்த கீழே எனக்கு அந்த கிளாஸஸ் எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும். ஆமா சார், இது நான் கிளாஸ்க்கு அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி. ஸோ அப்போது அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு இதோட சைஸ் நான் கிளாஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன செய்ய போகிறேன், டெக்ஸ்ட்டு 3XL அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடான என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே லோட் ஆகும். வருதா? ஸோ அப்போ எனக்கு டெக்ஸ்ட் 3XL கொடுத்துட்டு இப்போ எனக்கு இது ப்ளூ கலரில் வேணும். அப்போ டெக்ஸ்ட் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த கலர் ரேஞ்சஸும் உங்களுக்கு இங்கே கொடுத்துரும். இப்போ எனக்கு நான் ஒரு 600 நான் கொடுத்துட்டேன். அப்புறம் ஃபாண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் போல்டாக இருக்கணும். ஸோ போல்டு.
ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போது நான் எழுதுன இந்த ஸ்டைல்ஸ்லாம் எனக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். எங்கே styles.csல பாட்டம் ஆஃப் த லைனில் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த இருக்கா டெக்ஸ்ட் 3xlனு ஒரு கிளாஸ் அதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த 2 ப்ராப்பர்ட்டி அதுவே ஆட் பண்ணிக்கிடுச்சு. ஃபாண்ட் போல்ட்னா அதோட வெயிட்டேஜ் எப்படி அதுவே ஆட் பண்ணிக்கிடுச்சு. ப்ளூ கலர்னா அதோட லெவல் அந்த கலர் கோடை அதுவே ஜென்ரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிச்சுக்குள்ள. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கோடெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இந்த கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கமாண்டை நான் இப்படி எக்ஸிக்யூட் ஒவ்வொரு தடவையும் நான் இவ்வளோ பெரிய கமாண்டை நான் டைப் பண்ணணுமா, ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோன்னே ரன் பண்ணும்போது நான் இவ்வளோ பெரிய கமாண்டை டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை தான். பட் இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட package.json இருக்குல்ல, package.json, ஸோ அதில் போயிட்டு ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. என்னடா யூஸ்வலாக இங்கே தானே வரும். அந்த இருக்கு பாருங்க, மேலே ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் பை டிஃபால்ட்டாக மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் அதில் டெஸ்ட் கமாண்ட் லோடாக இருக்கா, டெஸ்ட்டோட சேர்த்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாட்ச்னு சொல்லி ஒரு கஸ்டமைஸ்டாக நம்ம ஒரு கமாண்ட் நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம், வாட்ச். ஸோ அதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், டபுள் கோட்ஸ்குள்ளே நம்மளோட ஸ்டைல்ஸ் நான் அங்கே கீழே அந்த கமாண்ட் கொடுத்தேன்ல, அந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இது என்னோட தேவைக்கு நான் கிரியேட் பண்ண அந்த கமாண்ட் இது. ஸோ இப்போ ஒவ்வொரு தடவையும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன செய்யணும், npm run watch, அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜரில் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ண போகிறேன், ரன் வாட்ச் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கமாண்ட் அது என்ன செய்யும், ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நான் இவ்வளோ பெரிய கமாண்டை நான் டைப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எதை ரன் பண்ணால் மட்டும் போதும், npm run watch அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இங்கே செக் பண்ணோன்னா நமக்கு அந்த ஸ்டைல்ஸ் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் சம்டைம்ஸ் இது ஜென்ரேட் ஆகி ரீபில்ட் ஆகி வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மேனுவலாக ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் நான் பஞ்ச் ஆஃப் ஸ்டைல்ஸ் நாங்கள் எழுதும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HTML எலமெண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதே நம்ம நேட்டிவ் சிஎஸ்எஸ்னா என்ன செய்வோம், ஒரு சின்ன கிளாஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மல்டிபிள் ஸ்டைல்ஸ் நம்ம போட்டுருவோம். ஸோ அப்போ பெரிய பெரிய லைன்ஸ் ஆஃப் கோட் நான் எழுதும் போது சிஎஸ்எஸ் லைனே எனக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 லைன்ஸ் நான் இங்கே எழுதுகிற மாதிரி வர சுச்சுவேஷன்ஸும் உண்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு எப்படி நான் கஸ்டமைஸ் ஸ்டைல்ஸ் டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல எப்படி கஸ்டமைஸ் ஸ்டைல்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம்னா இதை கட் பண்ணி விட்டுட்டு இங்கே நான் என்ன செய்வேன், மை ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம் ஸ்டைல்ஸை கிரியேட் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் input.cssல தான் எழுதணும். உங்களோட கஸ்டம் ஸ்டைல்ஸ் நீங்கள் எங்கே எழுதணும், input.cssல தான் எழுதணும். ஸோ input.cssக்கு போயிட்டு ஸோ டேரெக்டாக மை ஹெட்டிங் அப்படின்னு போட்டு என்னால் ஸ்டைல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட முடியும். என்ன செய்வோம், டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, அப்புறம் ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சலு, அப்புறம் ஃபாண்ட் வெயிட்டு என்ன செய்யலாம் 700 அப்படின்னு சொல்லி நான் டேரெக்டாக நேட்டிவ் ஸ்டைல்ஸ் எழுதலாம். ஆனால் எனக்கு நேட்டிவ் ஸ்டைல்ஸ் வேணாம், எனக்கு அதாவது நான் இங்கே எழுதுகிற டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ஸை அப்படியே நான் என்ன செய்யணும், இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் @layer அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டிவ் இருக்கு. @layer இருக்கா, @layer directive is to tell the tailwind which bucket a set of custom styles அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ @layerக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம், என்னோட கஸ்டம் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ @layerங்கிறது ஒரு பக்கெட், அந்த பக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன வச்சுக்கலாம், நம்மளோட கஸ்டம் ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம எழுதிக்கலாம். அப்போ டெய்ல்வின் சிஎஸ்எஸ் என்ன புரிஞ்சுக்கிடும், இதுக்குள்ள வர்றது எல்லாமே டெய்ல்விண்டோட டிஃபால்ட் யூட்டிலிட்டி கிளாஸஸ் கிடையாது, யூசர் கிரியேட் பண்ண கஸ்டம் யூட்டிலிட்டி கிளாஸஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் .my heading அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இதுக்குள்ள இப்போ அந்த டெய்ல்விண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணணும். அப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும், அப்ளை கொடுத்து இங்கே நான் அந்த டெய்ல்விண்ட் ப்ராப்பர்ட்டிஸை டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். 3xl, ஃபாண்ட் போல்டு, டெக்ஸ்ட் ப்ளூ 700. அப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே இண்டெக்ஸில் போய் மை ஹெட்டிங்கை கொடுத்துட்டு இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்து அப்படின்ட்டு இப்போது ஸ்டைல்ஸ்ட போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, 3xl, 700 அப்படின்னு சொல்லி 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 3xl, 700 அப்படின்னு சொல்லி
நான் எழுதின ஸ்டைல்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கா? ஆமா சார். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இங்கே நான் அந்த என்னதான் நான் இங்கே 3XL நான் கொடுத்துருந்தாலும் சில ஸ்டைல்ஸ் எடுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? ஆமா. இப்போ இதில் பிரச்சனை அதே மாதிரி இதில் சில கஸ்டம் ஸ்டைல்ஸில் இப்போ நான் பேடிங் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பிஎக்ஸ் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து எனக்கு ஒரு 6 அதாவது எவ்வளோ பிக்சல் 24 பிக்சல் பேடிங் லெஃப்ட் அண்ட் பேடிங் ரைட்டில் எனக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆகணும் 24 பிக்சல் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இதாயிருக்கா? ஸோ சில டைமில் இந்த பேடிங் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது, ஒர்க் ஆகாது. இப்போது மெயினாக இப்போ இதில் வந்து ஷேடோ மீடியம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வரல பார்த்தீங்களா ஷேடோ ப்ராப்பர்ட்டிஸு. ஆமா சார். ஸோ சில ப்ராப்பர்ட்டி சில நேரங்களில் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக போகும்போது ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஒர்க் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே குரூப் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்மளோட கஸ்டம் லேயருக்குள்ள போட்டுக்கணும். அதை மீறி ஒர்க் ஆகாத அந்த ஜென்ரேட் ஆகாத ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இங்கனக்குள்ள டேரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதும் போது அப்போ மல்டிபிள் யூட்டிலிட்டி கிளாஸஸ் இல்லாமல் ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஃபைலை வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ஸை எப்படி நம்ம உள்ளே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட மெயின் அந்த போர்ட்ஃபோலியோ டிசைனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓகே. ஸோ இதில் வந்து போர்ட்ஃபோலியோக்கு இனிஷியலாக நம்ம என்ன கொண்டு வரணும், அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு மேலே எப்பயுமே ஹெடர் செக்ஷன் வந்துடணும். ஹெடர் அண்ட் பாட்டமில் எப்பயுமே என்ன இருக்கணும், ஃபூட்டர் செக்ஷன் கம்பல்சரியாக வந்துடணும். இது போக இன்பிட்வீன் நம்ம என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா ஹோம் செக்ஷன் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் அபவுட் செக்ஷன் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் செக்ஷன் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற செக்ஷன் கொண்டு வரணும். அது போக லாஸ்ட்டாக நான் என்ன கொண்டு வரணும், கான்டாக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ஸ் நான் கொண்டு வரணும். சரியா? ஸோ இதுதான் அந்த நான் ஒவ்வொரு செக்ஷன்ஸை நான் உள்ளே எடுத்துகிட்டு வர இந்த செக்ஷன்ஸை நான் கொண்டு வர வேண்டிய உள்ள நான் லோட் பண்ண வேண்டிய செக்ஷன்ஸ். ஓகேவா? இந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் நான் உள்ள நான் லோட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. இதில் நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ரெஸ்பான்சிவ்னஸோடய நம்ம கிரியேட் பண்ணிடணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறது வந்து ஹெடர். ஸோ அப்போ ஹெடரில் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா லெஃப்ட் சைடில் உங்களோட நேம் வந்துடணும், நம்மளோட நேம். அப்புறம் ரைட் சைடில் நமக்கு அந்த மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடணும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த மெனுக்கு தேவையான டீட்டெயில்ஸ். ஸோ இதில் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ஐகான்ஸ் உள்ள லோட் ஆகணும். ஸோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சுக்கேன்னா பாக்ஸ் ஐகான்ஸ் அப்படிங்கிற சர்ச் பண்ணி ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அவங்களோட சிடிஎன் லிங்க்கை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அதில் கிட்ஹப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட கிட்டப் பேஜ் வரும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களோட சிடிஎன் லிங்க் இருக்கும். இந்த இருக்கா? ஸோ நீங்கள் உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் பேக்கேஜஸ் இருக்குது. ஃபாண்ட் ஆசம் இருக்குது, அப்புறம் ஐகான்ஸ் 8 இருக்குது, ஹீரோ ஐகான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் ஆன்லைனில் ஃப்ரீ பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ எந்த இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களோட ஸ்டைல்ஸ்க்கு கீழே அந்த சிடிஎன் லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு என்ன லோட் ஆகணும், நம்மளோட லேஅவுட் ஸ்டைல்ஸ் லோட் ஆகணும். அப்புறம் தான் நமக்கு சிடிஎன் லிங்க்கில் லோட் ஆகிற அந்த ஃபைல் லோட் ஆகணும். ஓகேவா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் இதில் இருக்கிற எந்த ஐகான்ஸ் வேணாலும் என்னால் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பாக்ஸ் ஐகான்ஸ் கம்பேரிட்டிவ்லி மற்றதை காட்டிலும் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதில் தேவையான ஐகான்ஸ் எல்லாமே நான் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஸோ ஹெடரில் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரணும், என்னோட நேம். அண்ட் தென் ரைட்டில் எனக்கு என்ன வரணும், அந்த மெனூஸ். அப்புறம் மொபைலுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த நேவிகேஷன் ஐகான் எனக்கு அவனுக்குள்ள டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே இதுக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், ஹெடர். ஸோ மேக்ஸிமம் என்ன செக்ஷன், இப்போ செக்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன டேக் யூஸ் பண்ணிருங்க, செக்ஷன். ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறீங்கன்னா ஆர்டிக்கிள். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர் டேக் நேம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ் போகும்போது நம்ம வந்து கீவேர்ட்ஸ் எழுதி அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நம்ம அதில் கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூகுள் ஆட்வேர்ட்ஸில் எழுதும்போது வெப்சைட்டில் ப்ராப்பராக உள்ள நம்ம அந்த ஹெட்டரு அந்த டேக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எழுதினோம் அப்படின்னா இன்னும் சைட் ஃபாஸ்ட்டாக பூஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கூகுள் அல்காரிதம், அதாவது வெப் அல்காரிதமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும்.
நம்ம வந்து அதை பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக பூஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஹெடரை கிரியேட் பண்ணுறதுனால ஹெடர்னு டேக் வச்சுக்கிட்டேன். ஸோ ஹெடருக்குள்ளே இப்போ எனக்கு 2 மெயின் செக்ஷன்ஸ் வரணும். என்னது? நம்மளோட லோகோ, அடுத்து என்னோட மெயின், அடுத்து லாஸ்ட் எனக்கு என்ன வரணும்? டாகிள் ஐகான் வரணும். அதாவது மொபைல் ஸ்க்ரீனில் மட்டும் அது டிஸ்பிளே ஆகணும், பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்புறம் மொபைல் ஸ்க்ரீனில் எனக்கு மெனு டிஸ்பிளே ஆகக்கூடாது, மெனு வேற மாதிரி நான் லோட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா மெனு எனக்கு எங்கேருந்து வரணும்? ரைட் சைட்லேருந்து வரணும், இல்லை டாப் சைட்லேருந்து வரணும், இல்லை சடனாக எனக்கு சென்டர்லேருந்து எனக்கு பாப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இப்போ லோகோவில் வந்து ஃபஸ்ட் எனக்கு என்ன தெரியும்? ஆங்கர் டேக் கொடுத்து எனக்கு இதில் என்ன ரவுட்டு, இனிஷியல் ரவுட்டு வெறும் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இது என்ன ஆகும்? இனிஷியல் ரவுட் என்னவோ அந்த ரவுட்டை மட்டும் எனக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதாவது ஹோம் யூஆர்எலுக்கு அதை எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் இப்போதைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இதை ஹேஷ்ன்னு நான் கொடுத்து எம்டியாக விட்டுறேன். டெப்ளாய் பண்ணும்போது என்ன செஞ்சிடலாம்? அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா என்னோட நேமை நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரவி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட் கலரில் தெரியணும். அதனால் அதை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஸ்பேன் டேக்குக்குள்ளே போட்டுக்க போகிறேன். சேவ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆகும்போது எனக்கு எப்படி தெரியுது? நார்மலாக வெற்றிவேல் ரவிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. சரியா? ஸோ இப்போது இதே மாதிரி எனக்கு அடுத்து என்ன வரணும்? எனக்கு மெனு வரணும். ஸோ மெனு என்ன இருக்க போகுதுன்னா நேவிகேஷனாக தான் இருக்க போகுது. அப்போ நேவுக்கு நேவ் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்குது, நேவ் டேக். நேவுக்குள்ளே நான் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை கொண்டு வரணும். ஸோ அப்போ லிஸ்ட்டுன்னு வரும்போது 2 லிஸ்ட் இருக்குது, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொன்று என்னது? ஆர்டர்ட் லிஸ்ட்டு. அப்போது அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல் டேக் யூஸ் பண்ணணும், ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்ன டேக் யூஸ் பண்ணணும்? ஓஎல். ஓகேவா? ஸோ நான் இங்கே வரப்போகிறது எனக்கு யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட் தான். அதாவது புல்லட் பாயிண்ட்ஸ் வந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆர்டர் லிஸ்ட்னா நம்பர் 1 2 3 4ன்னு எனக்கு நம்பர்ஸில் வரும். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வர ஒவ்வொன்று எனக்கு என்னது? லிஸ்ட் ஐட்டம். ஸோ எல்ஐ டேக். ஸோ எல்ஐ டேக்குள்ளே நான் என்ன வைக்க போகிறேன்? ஆங்கர் டேக். ஏன்னா அதை கிளிக் பண்ண எனக்கு எங்கே போகணும்? இன்னொரு இடத்துக்கு போகணும், இன்னொரு பேஜுக்கு எனக்கு போகணும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மல்டிபிள் பேஜஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம கிரியேட் பண்ணுறது என்னது? சிங்கிள் பேஜ் வெப்சைட். அப்போ நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அதை அடுத்து எங்கே எடுத்துகிட்டு போகணும்? எனக்கு அடுத்த செக்ஷனுக்கு தான் அது எங்கே என்னைய எடுத்துகிட்டு போகணும். புரியுதா? அப்போது உள்ள ஆங்கர் டேக் கொடுத்துட்டு எனக்கு இதை இங்கே கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹேஷ் ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம் செக்ஷன் நான் வச்சுருப்பேன். ஒரு செக்ஷன் இந்த ஐடி நேமில் நான் வச்சுருப்பேன். அப்போ இதை கிளிக் பண்ணும்போது இது எனக்கு அந்த ஐடி எங்கே இருக்கோ அதை எங்கே எடுத்துகிட்டு போகும்? எனக்கு அந்த பர்டிகுலர் ஐடி இருக்கிற லொக்கேஷனுக்கு அதை என்ன நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ள ஆங்கர் டேக்குள்ளே நான் என்ன வச்சுக்க போகிறேன்? ஹோம். அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஹோம், அபவுட்டு, ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்டு, கான்டாக்ட். இங்கே என்ன வரணும்? அபவுட், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஃபைனலாக கான்டாக்ட். அதே மாதிரி இதுக்கும் சேஞ்ச் பண்ணிருங்க. அபவுட், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக என்ன வரணும்? எனக்கு இங்கே கான்டாக்ட் வரணும். ஓகேவா? ஸோ இந்த ஐடியா தான் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நான் உள்ள கிரியேட் பண்ண வேண்டிய கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் தென் எனக்கு இங்கே டாகிள் ஐக்கான் வரணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஹேஷ் டாகிள் ஐகான் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன போட போகிறேன்? அந்த ஐக்கானை லோட் பண்ண போகிறேன். இங்கே மெனுன்னு சர்ச் பண்ணுங்கள். மெனுவில் எனக்கு இந்த மெனு நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வெப் காம்பனண்ட் இருக்கும். வெப் காம்பனண்ட் அப்படின்னா நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் போகும்போது தான் காம்பனண்ட்ஸாக போகணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? HTML. அப்போ ஃபாண்ட்டுங்க இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆயிரும். அதை அப்படியே டேரெக்டாக தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சு. ஸோ எனக்கு இப்போ அந்த மெனு ஐக்கான் உள்ள லோட் ஆகியிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த UI ஸ்டைலை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த UI ஸ்டைலை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஹெட்டருக்கு கிளாஸ் நேம் இங்கே கொடுத்து இதுக்கு வந்து பேடிங் லெஃப்ட் அண்ட் ரைட் PX வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இனிஷியல், அதாவது மொபைல் ஸ்க்ரீனுக்கு எனக்கு எவ்வளோ இருக்கணும்? 4. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெய்ல்விண்ட் CSS நீங்கள் எப்பயுமே அதை நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாமல் எழுதுறீங்க அப்படின்னா அது ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் அப்படின்னு தான் அசியூம் பண்ணிக்கிடும். ஓகேவா? அப்போ நான் மீடியம் டிவைசஸில் இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் எதை டார்கெட் பண்ணணும்? மீடியம் டிவைசஸ் ஸ்பெசிஃபிக்காக நான் டார்கெட் பண்ணணும். ஓகேவா? அப்போது நான் நார்மலாக PX4 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 0th பிக்சல்ல இருந்து எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போனாலும் அது என்னவா எடுத்துக்கிடும்? PX4 தான் எடுத்துக்கிடும். பட் எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து மீடியம் டிவைஸ் வரைக்கும் PX4 இருக்கணும்.
ஃப்ரம் தி மீடியம் டிவைஸ், அந்த மீடியம் டிவைஸில் இருந்து எனக்கு பிஎக்ஸ் வந்து 12 இருக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்மால் டிவைசஸ், அதாவது 0 பிக்சல்ஸ்லேருந்து ஒரு 640 வந்து மீடியம் டிவைஸ்னா 640 பிக்சல்ஸ் வரைக்கும் எனக்கு எவ்வளோ இருக்கும்? பிஎக்ஸ் 4 இருக்கும். அபவ் 640 பிக்சல்ஸ் எனக்கு என்ன வராது? ரியாக்ட் ஆகும். பிஎக்ஸ் 12 அது ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் சேவ் பண்ணல, சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு இப்போ எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் 12 இருக்கா? ஸோ இப்போ நான் இதை நான் புஷ் பண்ணி ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு நான் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. சேஞ்ச் ஆயிடுச்சா? அப்போ மீடியம் டிவைஸுக்கு மேலே அது எவ்வளோ இருக்குது? எனக்கு பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டார்கெட் பண்ணி எழுத வேண்டியது இருக்கும். ஓகேவா? எனக்கு மீடியம் இப்போது எனக்கு 4 இருக்கட்டும், எனக்கு மீடியம் டிவைஸஸ்க்கு மேலே 12, லார்ஜ் டிவைஸ், இது லார்ஜ்னு இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா எந்த சைஸ் இந்த இருக்கு பார்த்தீங்க எவ்வளவு? மினிமம் விட்த், அதாவது 1024 பிக்சல்ஸில் இருந்து எனக்கு பெருசாக இருக்கணும். அதுலேருந்து வரும்போது எனக்கு பிஎக்ஸ் வந்து எனக்கு 24 இருக்கணும். ஓகேவா? அந்த இருக்கா? இப்போ இன்னும் பெருசாகிடுச்சா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நீங்கள் டிவைசஸை டார்கெட் பண்ணணும். ஸ்மால் டிவைசஸ்லேருந்து மீடியம் டிவைஸ், லார்ஜ் டிவைஸ், எக்ஸல், சூப்பர் அந்த டபுள் எக்ஸல், அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேடிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி பிஒய் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 தான் இனிஷியலாக. ஓகேவா? 4. மீடியம் டிவைஸில் இருக்கும்போது பிஎக்ஸ் வந்து எனக்கு 8 இருக்கணும். லார்ஜ் டிவைஸில் இருக்கும்போது பிஒய் வந்து எனக்கு 12 இருக்கணும். சாரி, பிஎக்ஸ் இல்லை, பிஒய். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இது வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஃப்ளக்ஸாக இருக்கணும். ஸோ ஃப்ளக்ஸ், இந்த ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தோன்னே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் நம்ம எழுதுவோம்ல, என்ன ஆகும்? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தோன்னே வெப் பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் பாக்ஸ் வந்து ஃப்ளக்ஸ்ன்னு நான் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது எதை புஷ் பண்ணி விட்டுரும்? ரோ டைரக்ஷனுக்கு புஷ் பண்ணி விட்டுரும். அப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன மாறிடுச்சு? அது ரோ டைரக்ஷனுக்கு மாறிடுச்சு. ஸோ என்னோட நேம், என்னோட அந்த யூஎல் டேகு, அப்புறம் அந்த ஐகான் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் ரோக்கு வந்துருச்சா? ரோக்கு வந்துடும். ஆனால் யூஎல் டேகுக்குள்ள இருக்கிற அந்த லிஸ்ட் வந்து அது இன்னும் என்னவா இருக்கு? காலமாக தான் இருக்கு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3 ப்ராப்பர்ட்டி, அந்த ஆங்கர் டேக், அந்த நேவிகேஷன், அப்புறம் அந்த டிவிஷன், இது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ல வந்துடும். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த லைன்ல இது எதுவுமே ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் லெஃப்ட்ல அலைன் ஆயிருக்கு. இப்போ இது ஸ்ட்ரைட் லைன் சென்டராக அலைன் ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்போ இந்த ஸ்கில்ஸ் வந்து எங்கே இருக்கும்? எனக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இப்போ ஐட்டம் சென்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன்ல சென்டராக எனக்கு அலைன் ஆகும். இந்த வந்துச்சா? ஒரே லைன்ல எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸாக்டா சென்டர் லொகேஷன்ல அலைன் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இது வந்து இந்த கண்டென்ட் வந்து எனக்கு ஒன்று போல அலைன் ஆகணும். அதாவது இந்த நேவிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு எங்கே புஷ் ஆயிடணும்? ரைட் சைடுக்கு புஷ் ஆயிடணும். அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த நேவிகேஷன் பார்க்கு கிளாஸ் நேம் கொடுத்து மார்ஜின் லெஃப்ட், அதாவது நேவிகேஷனுக்கு லெஃப்ட் சைடில், இந்த நேவ் டேக்குக்கு லெஃப்ட் சைடில் இருக்க மார்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ. அப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும்? ரைட் சைடுக்கு புஷ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடுக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஹெடருக்குள்ள இருக்கிற இந்த 3 எலமெண்ட்டுக்கு உள்ள கேப்பை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இந்த ஹெடர் டேக் என்ன செய்ய போறேன்? கேப் வந்து நான் என்ன செய்ய போறேன்? ஒரு 12 வச்சுக்கலாம். ஓகேவா? கேப் வந்து எனக்கு ஒரு 12 இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ள இருக்க கேப் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? ஒரு 48 பிக்சல்ஸ் கேப் இருக்கும். ஸோ இதே தான் நான் என்ன செய்யணும்? இப்போ இந்த யூஎல் டேக்குக்கு எழுதணும். கிளாஸ் நேம், ஃப்ளக்ஸு, ஐட்டம் சென்டரு, ஸோ கேப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் நான் கேப் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். கேப் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு 24ன்னு வச்சுக்கோம். 24 அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ கேப் எனக்கு போதும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு பிளைனாக எனக்கு நீட்டாக அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, எனக்கு இந்த மெனு வந்து ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் மொபைல் ஸ்க்ரீனுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அது கம்ப்ளீட்டாக எனக்கு கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன செய்யணும்னா, எனக்கு இது வந்து மீடியம் டிவைசஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மெனுவே டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இந்த மெனு தெரியணும். அதுக்கு வரைக்கும் எனக்கு என்ன ஆயிடணும்? இது எனக்கு ஹிடன் ஆயிடணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெனு வந்து எனக்கு இனிஷியலாக ஹிடனில் இருக்கணும். அதாவது மொபைல் ஸ்க்ரீனில் எனக்கு ஹிடனில் இருக்கணும். பட் ஒன்ஸ் இது வந்து மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் இது எனக்கு என்னவா மாறிடணும்? பிளாக்காக மாறிடணும். அதாவது டிஸ்பிளே பிளாக்னு என்ன இருக்கும்? இங்கே அவைலபிள் ஸ்பேஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போது நான் மொபைல் ஸ்க்ரீனுக்கு புஷ் பண்ணும்போது எனக்கு அது தெரியாது.
ஓகேவா? பட் அதை நான் இங்கே இழுத்து நான் கொண்டு மீடியம் டிவைஸை தாண்டும் போது எனக்கு அது என்ன வந்துடும், அந்த மெனு எனக்கு உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு இந்த கேப் வந்து LX24ன்னு கொடுத்துருக்கேன்ல, இது எனக்கு எங்கே இருந்திருக்கணும், லார்ஜ் டிவைஸுக்கு தான் எனக்கு இவ்வளோ கேப் இருக்கணும். மீடியம் டிவைஸுக்கு வந்து எனக்கு கேப் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் எனக்கு 16 இருந்தால் போதும். ஸோ எனக்கு கேப் இப்போ குறைஞ்சிரும். மீடியம் டிவைஸில் கேப் குறைஞ்சிரும், லார்ஜ் டிவைஸில் கேப் கூடிக்கிடும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம இதில் கஸ்டமைஸ்டாக நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த 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 ஐக்கான் இப்போ பார்த்தீங்களா, மொபைல் ஸ்க்ரீனுக்கு நான் போகும்போது இதில் சின்ன பிரச்சனை இருக்குது. என்னது, இப்போ நான் இங்கே புஷ் பண்ணோன்னே எனக்கு அந்த ஐக்கான் எங்கே வந்துருச்சு, இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ இது இந்த டிவிஷன் எனக்கு எங்கே போகணும், கார்னருக்கு போகணும். அப்போ கிளாஸ் நேம் கொடுத்து இது என்ன செஞ்சிடலாம், மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக கார்னருக்கு புஷ் ஆயிடும். அப்புறம் இந்த செக்ஷனோட கர்சர், இது வந்து கர்சர் வந்து எனக்கு எப்பயுமே பாயிண்டராக இருக்கணும். அப்போ மேலே நான் கர்சர் கொண்டு போகும்போது இந்த டிவிஷனுக்கு மேலே எப்போ வந்தாலும் எனக்கு அந்த ஆரோ மார்க் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிவிஷன் வந்து மீடியம் டிவைஸ்க்கு அப்புறம் எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்போ என்ன செஞ்சிடணும், டிஃபால்ட்டாக எனக்கு பிளாக்ல இருக்கணும், பிளாக். பட் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் எனக்கு என்னவா மாறிடணும், ஹிடனாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போது மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் எனக்கு அது தெரியாது. இனிஷியலாக தெரியும், மீடியம் டிவைஸில் எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அந்த ஸ்டைல்ஸ், இப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஆங்கர் டேக் இது எல்லாத்துக்குமே நான் ஸ்டைல்ஸ் எழுதணும். ஸோ அப்போ என்னோட இந்த ஆங்கர் டேக்குக்கு இந்த பர்டிகுலர் லோகோவுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து எனக்கு டெக்ஸ்ட் வந்து எனக்கு மொபைல் ஸ்க்ரீனில் எனக்கு 2 XLs இருக்கணும். 2 XL சிறுசாக தான் இருக்கா? 2 XL இருக்கணும். பட் மீடியம் டிவைஸை தாண்டினதுக்கப்புறம் எனக்கு டெக்ஸ்ட்டு 3 XLக்கு மாறிடும். ஓகேவா? அப்புறம் ஃபாண்ட் வந்து எனக்கு எப்பயுமே செமி போல்டில் தான் இருக்கணும். இது வந்து காமன், இது எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் அது செமி போல்டில் தான் இருக்க போகுது. அப்புறம் லெட்டர் ஸ்பேஸ் உள்ள ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கணும்னா ட்ராக்கிங் இருக்கும். ட்ராக்கிங் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ட்ராக்கிங் வைடர் அப்படின்னு கொடுத்தா இது வந்து லெட்டர் ஸ்பேஸ் இந்த இருக்கா, லெட்டர் ஸ்பேஸ். அப்போ ட்ராக்கிங் வைடர்னு கொடுத்தேன் அப்படின்னா அது எவ்வளோ எடுக்குது, எனக்கு 0.05 m, அதாவது பாயிண்ட்ஸில் எடுக்குது. ஒரு எமினன்ட் பாயிண்ட் வந்து 16 பிக்சல்ஸ். ஓகேவா? ஒரு EM அப்படின்னா இது வந்து எமினன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு எமினன்ட் பாயிண்ட்ஸ் வந்து 16 பிக்சல்ஸ். அப்போ அதில் அவன் எவ்வளோ எடுத்திருக்கான், 0.05 தான் எடுத்திருக்கான். ஓகேவா? ஸோ அப்போ நான் சேவ் பண்ணேன்னா இந்த இருக்கா, இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதை இன்னும் உங்களுக்கு வந்து வைடராக வேணும் அப்படின்னா ட்ராக்கிங் வைடர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதோட கலர் எனக்கு டெக்ஸ்ட் நியூட்ரல் அப்படின்னு கொடுத்து எனக்கு வந்து 800 இருக்கணும். 800 டூ ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். என்ன செஞ்சிடலாம், 600 வச்சுக்கலாம். இந்த மாதிரி மைல்டு கிரேயிஷ் கலரில் இருக்கணும் எனக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மெனூஸையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ அப்போது இந்த மெனூஸ்க்கு வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கலரிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நான் எதுக்கு எழுதிடணும், இந்த ஆங்கர் டேக்குக்கு எழுதிடணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னால் இப்போ இந்த ஆங்கர் டேக் ஒவ்வொரு ஆங்கர் டேக்கையுமே செலக்ட் பண்ணி மல்டிபிள் லைன்ஸ்லாம் எழுதினேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஃபைல் ரொம்ப பெரிய ஃபைலாக போகும். ஓகேவா? ஸோ அப்படி எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இந்த நாவுக்குள்ள இருக்க யூஎல்குள்ள இருக்க எல்ஐக்குள்ள இருக்கிற என்னது ஆங்கர் டேக், இதை நான் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணணும். அப்போ என்ன செஞ்சிருக்கலாம், input.css போயிட்டு இந்த இதை டெலிட் பண்ணி விட்டுட்டு நான் என்ன செஞ்சிடணும், என்னோட ஹெட்டரு, ஓகேவா, ஹெட்டருக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன், என்னோட nav டேக்குள்ள யூஎல் டேக்குள்ள என்ன இருக்கு, எல்ஐ டேக்குள்ள ஆங்கர் டேக். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு நான் இப்போ ஸ்டைல்ஸ் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஃபாண்ட் வந்து அப்ளைங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாம், ஃபாண்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், செமி போல்டாக இருக்கணும். ஓகேவா? செமி போல்டுக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு இதோட கலர் டெக்ஸ்ட் நியூட்ரல் 600ல் இருக்கணும். ஓகேவா? டெக்ஸ்ட் நியூட்ரல் 600 இல்லைன்னா 500க்கு. ஸோ கலரிங் வந்து இங்கே எடுக்க மாட்டேங்குது. அப்போ என்ன செஞ்சிடலாம், இதுக்கு மேலேயே கலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு #555 கொடுத்துருங்க. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு எங்கே இருக்கணும், இங்கே வந்து இதையும் பிரேக் பண்ணிவிட்டு இதை மேலே கொண்டு போயிடலாம். ஸோ கலர் ப்ராப்பர்ட்டி எடுக்க மாட்டேங்குது.
ரெண்டையுமே அப்ளை பண்ண முடியல. அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், ஏதாவது ஒன்றை தான் நம்ம எழுதணும். இங்கே கலர் ப்ராப்பர்ட்டி எடுக்க மாட்டேங்குது பாருங்க, கஸ்டமைஸ்ல. அப்போ நம்ம HTML ல எழுதணும். Like, எழுதணும். இங்கே எடுக்கலன்னா நம்ம வேற வழி இல்லை, நம்ம அங்கே தான் போய் எடுக்கணும், அங்கே தான் போய் எழுதணும். இது ஜென்ரேட் இந்த கலர் இங்கே அப்ளை ஆகுது, ஆனால் இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரில. அப்போ என்ன செஞ்சிடலாம்னா இந்த ஆங்கர் டேக்குக்கு தானே நான் கலர் எழுதணும். ஸோ அப்போது ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை ஆப்ஷன் கீ ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ரெஸ், ஆப்ஷன் கீ வந்து மேக்குக்கு, விண்டோஸ்க்கு இருந்தீங்கன்னா ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு மல்டி கர்சர் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதில் கிளாஸ் அப்படின்னு கொடுத்து இதுக்கு வந்து டெக்ஸ்ட் நியூட்ரல் எனக்கு வந்து ஒரு 500 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இருக்கா, ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து இல்லைன்னா என்ன செஞ்சிடலாம்னா இது வந்து 500ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை 600ன்னே வச்சுக்கலாம். இவ்வளோ டார்க்காகவே இருக்கட்டும். ஆனால் இனிஷியலாக இதோட ஒப்பாசிட்டி நான் என்ன செஞ்சிட போகிறேன், குறைச்சிட போகிறேன். ஒப்பாசிட்டி வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும், இனிஷியலாக 75% தான் எனக்கு ஒப்பாசிட்டி இருக்கணும். சரியா, இப்படி இருக்கணும். ஆனால் அதை ஹோவர் பண்ணும்போது ஹோவர் எனக்கு ஒப்பாசிட்டி வந்து என்னவா மாறிடணும், 100%க்கு எனக்கு மாறிடணும். அப்போது நான் மேலே ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்னவா மாறிடுச்சு, இப்போ 100%க்கு எனக்கு அந்த ஹோவர் சேஞ்ச் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா, இந்த டிரான்சிஷன்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ என்ன செஞ்சிடலாம், டிரான்சிஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்மூத் டிரான்சிஷன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டன்ட் அப்பியரன்ஸுக்கு பதிலாக ஸ்மூத் டிரான்சிஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ஐகானுக்கும் நம்ம ஸ்டைல் எழுதிடலாம். ஸோ இதுக்கு நான் என்ன செஞ்சிட போகிறேன், அதே மாதிரி டெக்ஸ்ட் வந்து 3XL கொடுத்துட்டு டெக்ஸ்ட் நியூட்ரல் வந்து எனக்கு 500 இருக்கணும். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இதை இங்கே புஷ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான், இப்படிதான் ஹெடருக்கு நம்ம ஸ்டைல்ஸ் எழுதணும். இப்போ அதே மாதிரி அடுத்து நம்ம செய்ய வேண்டியது வந்து இங்கே போயிட்டு இந்த ஹெடரை வந்து இப்போ இதை கிளிக் பண்ணால் அந்த ஹெடர் எனக்கு உள்ளே வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி டெய்ல்விண்ட் CSS ஆட் பண்ணுறது, எப்படி இந்த மாதிரி ஒரு ஹெடர் செக்ஷன் உள்ளே கொண்டு வரது, ஸோ அதில் எப்படி நம்ம இந்த மாதிரி கஸ்டம் ஸ்டைல்ஸையும் நம்மளோட ஓன் ஸ்டைல்ஸையும் எப்படி மிக்ஸ் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே.